رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ أو كما قال النبي صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமான்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக இந்த மன்றத்தில் அமர்ந்திருக்கும் நண்பர்கள் மீதும் உண்டாவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு தஆலா மனிதருக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடையில் மிக முக்கியமான அருட்கொடை என்று சொன்னால் அது வாய்ப்பு தான். அல்லாஹு தஆலா மனிதனுக்கு பல்வேறு விதமான வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான். நல்லதை செய்வதற்கான வாய்ப்பு, கல்வியை கற்பதற்கான வாய்ப்பு, அறிவை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு, இப்படியாக மனிதனுக்கு அல்லாஹ் பல்வேறு விதமான வாய்ப்பை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். ஆனால் நம்மில் பலர் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பின் மதிப்பு தெரியாமல் அதை நாம் வீணாக்கி விடுகின்றோம். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்தாமல் வாய்ப்பு நம்மை விட்டு சென்ற பிறகு நாம் அதை நினைத்து நாம் வருத்தப்படுகின்றோம். இந்த உலகத்திலே மிகப்பெரிய சாதனையாளர்கள், தலைவர்கள், கல்வியாளர்களிடத்தில் சென்று நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்களின் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி முன்னேறினீர்கள் என்று கேட்டு பாருங்கள். அதற்கு அவர்கள் ஒரே பதில் சொல்லுவார்கள், நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் கிடைத்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தினோம் என்று சொல்வார்கள். அதனால் தான் நாங்கள் முன்னேறினோம் என்று சொல்லி காட்டுவார்கள். அது போன்ற நாமும் உலக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நாம் பயன்படுத்த வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார், وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ உங்களில் ஒருவருக்கு மௌத் வருவதற்கு முன்னால் நாம் அளித்தவற்றிலிருந்து செலவழியுங்கள் என்று சொல்லி காட்டுகின்றார். இதில் என்ன விளங்க வருகிறது என்று சொன்னால், நற்செயல் செய்ய வேண்டும் என்று, சதக்கா கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய உள்ளத்தில் நம்மளுக்கு தோன்றியதும் நாம் அதை செய்து முடித்து விட வேண்டும். இல்லை என்றால் அதை தடுக்கக்கூடிய காரியம் ஏதாவது நம்மை குறுக்கிட்டு விடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை அஸர் தொழுது முடித்துவிட்டு மிக வேகமாக தன்னுடைய வீட்டுக்கு சென்று விட்டு திரும்பி வந்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், இவ்வளவு வேகமாக நீங்கள் எங்கே சென்று விட்டு வருகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய வீட்டில் ஜகாத்துடைய பொருள் இருந்தது, அதை நான் மக்களுக்கு தானம் செய்ய சொல்லிவிட்டு வருகிறேன் என்று சொன்னார்கள். வாய்ப்பின் மதிப்பை உணர்த்துவதற்காக நான் ஒரு விஷயத்தை சொல்ல நான் விரும்புகின்றேன். இது அநேகமாக நம்மளுக்கு தெரியும். நிலாவிலே முதல் கால் வைத்தவர் யார் என்று நம்மிடத்தில் கேட்டால் நாம் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்று சொல்வோம். ஆனால் அவர்தான் கால் வைத்தார். ஆனால் அந்த களத்தின் பைலட் அவர் கிடையாது. அவருடைய பெயர் எட்வின் சி ஆல்ட்ரின். நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் அவர் ஒரு கோ பைலட், அவருக்கு வேலை செய்யக்கூடியவர். எட்வின் சி அவருக்கு நிலாவிலே எப்படி நடப்பது, நிலாவிலே எப்படி ஆராய்ச்சி செய்வது என்பதை பற்றி 12 வருடம் அவருக்கு அனுபவம் இருக்கிறது. ஆனால் ஏன் அவர் முதலில் கால் வைக்கவில்லை? எட்வின் சி எழுதுகிறார், களம் போய் இறங்கிறது, கதவு திறக்கப்பட்டது, அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, now the pilot shall pass. உடனே அவர் பார்க்கிறார், அவருக்கு 12 வருடம் அந்த அனுபவம் தெரிகிறது. அவர் யோசிக்கிறார், நாம் கால் வைத்தால் நாம் திரும்பி உயிருடன் திரும்பி விடுவோமா என்று அவர் யோசிக்கிறார். டைம் எடுத்துக் கொள்கின்றார். ஒரு 3 செகண்ட் தான் எடுத்தார். அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, the co-pilot shall pass. உடனடியாக நீல் ஆம்ஸ்ட்ராங் அந்த இடத்தில் கால் வைத்தார். எதற்கு நான் இந்த விஷயத்தை இங்கே சொல்கிறேன் என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில்
தன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தினான் என்று சொன்னால் ஒரு உயர்ந்த இடத்திற்கு செல்கின்றான், ஒரு அழிக்க முடியாத ஒரு சாதனையை பெறுகின்றான். சகோதரர்களே, மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது அதை பயன்படுத்துபவன் புத்திசாலி. அந்த சந்தர்ப்பம் எல்லா நேரத்திலும் கிடைக்காது, கிடைக்கும் நேரத்தில் அதை பயன்படுத்துபவன் புத்திசாலி. ஒரு சீசன் நேரமாக இருக்கிறது, அந்த நேரத்தில் வியாபாரிகள் அந்த சீசனை பயன்படுத்துகின்றார்கள். உரிய நேரத்தில் சாப்பிடுவது கிடையாது, உரிய நேரத்தில் தூங்குவது கிடையாது, உரிய நேரத்தில் தன்னுடைய சுய தேவையை முடிப்பது கிடையாது. தன்னுடைய அந்த சீசனை எப்படி லாபமாக்கலாம் என்று யோசித்தார்கள். அடுத்து தன்னுடைய அந்த சீசனை அவர்கள் லாபமாக மாற்றினார்கள் என்று சொன்னால் அடுத்து வரக்கூடிய காலம் அவர்களுக்கு ஒரு சாதகமாக அமையும் என்று என்கிறார்களோ அதே போன்றே நம் மார்க்க விஷயத்திலையும் நமக்கு கிடைக்கக்கூடிய மார்க்க விஷயத்திலையும் நாம் புத்திசாலிகளாக முன்னோடிகளாக நாம் ஆகியிருக்க வேண்டும். சஹாபாக்கள் இந்த விஷயத்திலே போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையிலே சொன்னார்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் கியாமத் நாளில் எந்த ஒரு கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்வார்கள் என்று சொன்னார்கள். உடனே சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்களின் அமல் தான் என்ன என்று கேட்டார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் துர்குறி பார்க்க மாட்டார்கள். வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை கொள்வார்கள் என்று சொன்னார்கள். உடனடியாக அங்கிருந்த உக்காஷத் இப்னு மிஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்தார்கள், யா ரசூலல்லாஹ், உதுல்லாஹ் அன் யஜஅலனி மின்ஹு, அதினின்றும் என்னை ஆக்குவதற்கு நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்த மின்ஹு, அதில் நின்றும் நீனும் இருக்கிறீர் என்று சொன்னார்கள். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மற்ற சஹாபாக்கள் அடுக்கடுத்து கேட்டார்கள், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த ஆர்வத்துடன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தினார்கள், நபியின் துஆவை பெற்றுவிட்டார்கள். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 5 விடயத்திற்கு முன்னால் நீ 5 விடயத்தை பயன்படுத்திக்கொள். ஷபாபக கப்ல ஹரமி, உன்னுடைய வயோதிகத்திற்கு முன்னால் உன்னுடைய வாலிபம் என்ற அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கொள். வசிஹத்திக கப்ல சகமி, உன்னுடைய நோய்க்கு முன்னால் உன்னுடைய ஆரோக்கியம் என்ற வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். வகினாக கப்ல ஃபக்ரி, உன்னுடைய ஏழ்மைக்கு முன்னால் உன்னுடைய செல்வத்தை நீ பயன்படுத்திக்கொள். வஃபராக கப்ல ஷுகுலி, உன்னுடைய வேலைக்கு முன்னால் உன்னுடைய ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக்கொள். வஹயாத்திக கப்ல மௌத்தி, உன்னுடைய மௌத்துக்கு முன்னால் உன்னுடைய ஹயாத்தை நீ நன்றாக பயன்படுத்திக்கொள் என்று சொன்னார்கள். இது நமக்கு என்ன புரிய வருகிறது என்றால், வாய்ப்பு என்பது எப்பையும் நம்மை தேடி வராது. வந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துபவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்றான். சஹாபாக்கள் இப்படிதான் இருந்தார்கள். ஒரு தடவை ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புது மாப்பிள்ளை குளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு உஹது போருடைய செய்தி கிடைக்கின்றது. அவர்கள் அந்த குளிப்பை விட்டு அப்படியே சென்றார்கள். போர்க்களத்திலே சென்று அந்த போரிலே ஷஹீதாகி விட்டார்கள். ஒரு பழக்கம், ஷஹீதானவர்களை எப்பொழுதும் குளிப்பாட்ட மாட்டார்கள், இரத்தத்துடன் அப்படியே அடக்கி விடுவார்கள். அப்பொழுது ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடலை பார்த்தபோது ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடலில் இருந்து தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. இதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபைன்னல் மலாயிகத தஃசில்ஹு, மலக்குமார்கள் இவரை குளிப்பாட்டுகிறார்கள் என்று சொன்னார்கள். நாம் இதில் நமக்கு என்ன படிப்பினை என்று சொன்னால், தன்னுடைய குளிக்கும் நேரத்தில் ஷஹீதுடைய வாய்ப்பு தப்பிவிடக்கூடாது என்பதற்காக சென்றார்கள். ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தான், மலக்குமார்கள் கையால் குளிப்பாட்டக்கூடிய பாக்கியம். இதுதான் சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அவர்களுக்கு பட்டம் கொடுத்து விட்டான். ரலியல்லாஹு அன்ஹும் வரது,
நாம் அவர்களை பொருந்தி கொண்டோம், அவர்கள் நம்மை பொருந்தி கொண்டார்கள் என்று அல்லாஹ் உலகத்திலே அவர்களுக்கு பட்டம் கொடுத்து விட்டார். நாமும் சஹாபாக்கள் போன்று நல்ல வாய்ப்புகளை பெற்று உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய நல் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தார் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.